லிங்க்டின் மாதிரி இதுல பாத்தீங்கன்னா இந்த ஒலிம்பிக்ல கூட பார்த்தேன், 4 ஒலிம்பிக்ல ஹை ஜம்ப்ல ஒரு லேடி பக்கத்துல போய் இதுல போயிட்டு இந்த தடவை மெடல் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஸ்டோரி ஆஃப் பெர்சீவரன்ஸ் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நிறைய கதை இருக்குல்ல, எவ்வளவோ தடவை கஜினி முகத்துல இருந்து நம்ம ஹிஸ்டரியில படிச்சிருக்கோம்ல. அந்த திரும்பி ட்ரை பண்ணணும் அப்படின்னு தான் வேணும். ஆக்சுவலா நான் ஒரு ஆட்டோ பின்னாடி ஒரு அருமையான இது படித்தேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது முயலும் வெல்லாது, முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும், முயலாமை வெல்லாது அப்படின்னு இல்லையா? அப்போ அருமையான இது. முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம், ஒரு தடவை முயற்சி பண்றதையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இம்ப்ரூவ் பண்ணிட்டு முயற்சி பண்றோம்னா வெற்றி நிச்சயம். எப்படி வெற்றி பெறதுன்றது நம்மளே கத்துப்போம் அனுபவத்துல. புக்கு இதுக்கெல்லாம் எந்த புக்கை நீங்க படிக்கணுமோ அப்ப கடவுள் தானாவே காட்டுவாரு. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம், டாக்டர் சிவசுப்ரமணியன், எக்ஸ் சயின்டிஸ்ட் ஃப்ரம் இஸ்ரோ. என்னுடைய ஆதங்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் தென்னிந்தியாவில் ஒரு செமிகண்டக்டர் ஃபேப்ரிகேஷன் ஷாப்பு வர்றதுக்கு முயற்சி இருக்கிறேன். People like you can initiate to make a chip manufacturing company. இதை நீங்கள் தென்காசியிலையோ புதிய இடையிலையோ அல்லது கோயம்புத்தூர்லையோ பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கணும். ஏன்னா இந்த வேர்ல்ட் இஸ் கோயிங் வெரி ஃபாஸ்ட் அண்ட் தே ஆர் கோயிங் டு இன்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 மைக்ரான்னா 2 நானோ மைக்ரான் லெவலில் போகிற சமயத்தில் அண்ட் ஆல்சோ கியூபிட் இஸ் கமிங் இன் அ பிக் வே. ஸோ நம்ம வி ஷுட் நாட் பி லேக்கிங் பிஹைண்ட். அதுக்கு பீப்புள் லைக் டெக்னாலஜி, நீங்கள் உங்களை மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் with the government support and the other commerce support நீங்க கொண்டு வந்தீங்கன்னா தென் தமிழகம் இண்டஸ்ட்ரியில கொஞ்சம் வளரும்ன்றது என்னுடைய கருத்து. நன்றி சார். அவர் என் பிரதர் ஸ்ரீதர் வந்து அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க, கவர்மெண்ட் அப்ரூவல் இருந்தால் கண்டிப்பாக. வணக்கம் சார், நான் இன்ஜினியர் தனசேகரன். இப்போ நீங்க சொன்ன கருத்துப்படி 277:3.5 நம்ம இஸ்ரேலுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சொல்லியிருந்தீங்க. பட் இன்டர்நேஷனல் இந்தியாவில் வச்சுக்கணும். இன்டர்நேஷனல் லெவலா வந்து இஸ்ரேலோட டெவலப்மெண்ட்டும் கம்பேரிங் டு சைனா எப்படி இருக்கு? ஏன்னா சைனாவோட டெவலப்மெண்ட் அவங்களோட ப்ரொடக்ஷன் அண்ட் அதர் ஆட்டிடியூட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ரொம்ப வாஸ்டா இருக்கு. இட்ஸ் ரீச்சிங் அண்ட் ரிட்டர்னிங் ஆல் ஓவர் இன்டர்நேஷனல். ஸோ அதோடைய கான்செப்ட் எப்படி? சைனா வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ப்ரொடக்ஷன்ல மட்டும்தான் இருக்கா, இல்ல சர்வீஸ் ஆக்டிவிட்டியில இஸ்ரேல் ஒரு டாப்ல இருக்காங்க? இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன நாடு, சைனாவோட நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா இஸ்ரேலுக்கு வந்து இப்போ உலகத்திலேயே பாத்தீங்கன்னா செக்யூரிட்டியில வந்து அவங்க தான் பெஸ்ட் அப்படின்ற அளவுக்கு பேர் வாங்குற அளவுக்கு இருக்காங்க. ஸோ அதனால வந்து அந்த சின்ன நாடு, ஒரு 7 கோடி மக்கள் இருக்கிற ஒரு பாப்புலேஷன் டென்சிட்டி அதிகமா இருக்கிற ஒரு சின்ன நாடு, அவங்களை சுற்றி ஒரு நிறைய ஜாகிரபிக்கல் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கிற நாடு, அவங்க நல்லா பண்றாங்கன்றதான் நம்ம செலிப்ரேட் பண்ணணும். அவங்க நம்ம சைனா இந்தியா மாதிரி கண்ட்ரியோட கம்பேர் பண்ணாம நம்ம அவங்க கிட்ட இருந்து என்ன கத்துக்கிறது, அதை நம்ம செஞ்சு நம்ம முன்னேற பார்க்கணும். ஸோ என்னுடைய இது என்னன்னா, இப்போ உங்களுடைய யங்ஸ்டர்ஸ்லாம் வியாபாரத்துக்கு வரணும், பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்பிரிட் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், ஸ்பிரிட் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஷிப், அதை வந்து நம்ம வீட்டில் குழந்தைய வளர்க்குறதுல இருந்து நம்ம எந்த ஸ்கூல் காலேஜ் அனுப்புறோம்ன்றதுல இருந்து எல்லா இடத்துலையும் ஃபோக்கஸ் பண்ணணும்.